ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ கோகனட் ஜெல்லி. ஸோ இந்த எம்மியன் டேஸ்டியான சில் டெசர்ட் ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் 250 கிராம்ஸ்க்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணி பியூரேவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் நான் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள், இல்லை ஆஃப் கப்புக்கு ஆரஞ்ச் ஜூஸும் ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக ஆப்ஷனல், டேங்கி ஃப்ளேவர் லைட்டாக வரும். ஸோ இப்போ நான் ஒரு பேனில் அகர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஜெலாட்டின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 and 1/4 கப்புக்கு வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது நீங்கள் ஆன் பண்ணாமலே இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் நான் சுகர் ½ கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மாடரேட்டாக இருக்கும். ஸோ இதுவும் பாயிலிங் ஆகிட்டு நல்லா வந்ததும் இதுக்கப்புறம் நான் மேங்கோ பியூரே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அது நீங்கள் அடியில் அப்படியே விட்டிங்கன்னா அடியில் ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சூடாக தான் நீங்கள் போர் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் அந்த பேன்லேயே ஜெல்லி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் ஒரு பேனில் ஒரு என்ன கண்டெய்னரில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேக் மோல்டில் அப்புறம் கிளாஸ்லேயும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். இப்போ ஏர் பபிள்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு ஃப்ரெஷ் மேங்கோ கட் பண்ணி 1 கப்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு நான் ஸ்லாண்டிங்கான ஒரு பொசிஷன் வேண்டுறதுக்காக நான் ஊற்றிட்டு ஒரு கப்பில் நான் ஸ்லாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு கப்பில் நான் நார்மல் 2 லேயருக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ இது 30 மினிட்ஸ்க்கு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். ஸோ இப்போ கோகனட் ஜெல்லி செய்கிறதுக்கு அதே மாதிரி 1 டீஸ்பூன் அகர் எடுத்துகிட்டு 2/3 கப்புக்கு நீங்கள் வாட்டர், இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வேணும்னா கோகனட்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட சுகர் 1/3 கப்புக்கு ஆட் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இதுவும் பாயிலிங் ஸ்டேஜ் வரணும். கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடியில் அந்த ஜெல்லி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் கோகனட் மில்க் 2/3 கப்புக்கு நான் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்கிறேன். எல்லாமே பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த சூட்லேயே தான் நான் இதுவும் ஊற்றிக்கிறேன். ஸோ இது 30 மினிட்ஸ் சில் பண்ணதுனால இது செட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் மேலே அந்த லேயர் ஊற்றிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. டைரெக்டாக போர் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு போர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், அந்த பபிள்ஸை நீங்கள் ஸ்பூனில் வச்சு உடச்சி விட்டுருங்க. ஸோ இது இப்போ நம்ம 2 hours மினிமம் ஆச்சும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும். ஸோ இது ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சா உங்களுக்கு அமேசிங்கான மேங்கோ கோகனட் ஜெல்லி ரெடி ஆயிரும். ஸோ நான் இப்போ இதை திருப்பி காட்டுறேன். ஸோ நான் கோகனட் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கேன். மேங்கோ ஜெல்லி தான் டாமினண்ட்டாக இருக்கும் இதில். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸில் இந்த மேங்கோ கோகனட் ஜெல்லியை டேஸ்டியாக சில்லாக உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ இந்த அருமையான டெசர்ட் உங்கள் கிட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இந்த ரெசிபியும் என் சேனலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ குட் டே.